ஹாய்! இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு ஸ்கூல் குடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, கார்ன் தான் வேக வச்சு குடுக்கலான்னு கார்ன் உரிச்சிட்டு இருந்தேன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள் எல்லாமே ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நல்லா வெயிட்டான கடாயில கடலெண்ணெய் போட்டு அதில சோம்பும், ஏலக்காவும் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதி பத்திரி, பட்டை அதெல்லாம் போட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வெறும் சோம்பும், ஏலக்காய் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, அதில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு, அதையும் நல்லா சிம்லயே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்ச தக்காளி அதோட சேர்த்துட்டு நல்லா மசியிற அளவுக்கு அத நல்லா சிம்லயே வச்சு வேக விடணும். பிரியாணிக்கெல்லாம் இப்போ நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா கூட, வெங்காயம், தக்காளி வேகுறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். நல்லா சிம்லயே வச்சு அத நல்லா சுருள சுருள வதங்கணும். அப்பதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்ப அதில பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டு, கரம் மசாலாவும் போட்டு, அதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிலாம் போட்டு, அதுவும் நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி அதிலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு, தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசிய எடுத்து நம்ம போட்டோம்னா, சூப்பரான வெஜ் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து நான் தம் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் தம் போட்டாலே சூப்பரா இருக்கும். அதில கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா நெய் விட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம மூடி வச்சிரணும். அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தளன்னு இருக்குங்க சாப்பாடு. நல்ல டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு இதுதான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு, அப்புறம் பக்கத்தில எக் பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அதில லைட்டா பெப்பர், உப்பு போட்டு குடுத்துட்டேன். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி, எக் மசாலா, அப்புறம் தயிர் பச்சடி. இன்னைக்கு பசங்களுக்காக அது குடுத்துட்டேன். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன எடுத்துட்டேன்னா, கொஞ்சமா கருப்பு கவுனி கஞ்சி, அப்புறம் ஒரு சப்பாத்தி, அப்புறம் சைடில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். ஓகே, பாய்.